குலதெய்வத்தினுடைய கடாட்சம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. குலதெய்வம் தெரியலை அப்படின்னா நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குலதெய்வம் அப்படின்னு உண்டு. அதாவது வேதங்கள்லாம் சொல்லுது, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுது. இந்த குலதெய்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோசியம் பார்க்க போனால், ஜாதகம் பார்க்க போனால், உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு இல்லை, அவங்க குலதெய்வத்தை நீங்கள் சரியாக வணங்கலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அது சரி, அது இப்போ குலதெய்வத்தினால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குலத்தை பற்றி சொல்வது அதெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லலாம். குலதெய்வம் நம்மக்கிட்ட பேசணும். எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது, அது பேசணும். நாங்கள் கொஞ்ச நாள் வணங்கிட்டு வந்தோம், அப்புறம் இடையில விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பழக்கம்தான் வழக்கம். குலதெய்வம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் மரபு வழியில் ஒரு ஒழுக்கமானது மாறி இருக்கும். அது ஒரு உண்மை நம்ம தெரியணும். குலம் பண்பாடு அதை விட்டு மாறி இருப்பாங்க. அப்புறம் பெரும்பாலும் தொழில்களில் பொறுத்தளவில் சம்பாதிப்பாங்க, பாடுபடுவாங்க, பட் வாழ்க்கையில் மேலே வர முடியல. இல்லை என்றால் குழந்தைகள் வகைகளில் ஒரு பிரச்சனை, இல்லை என்றால் பூமி மனை அமைவதில் ஒரு பிரச்சனை, இல்லை நாங்கள் வீடு கட்டுறோம், வாழ்கிறோம், அப்புறம் திருப்பி வித்துடுறோம், எங்களுக்கு வீடே நிலைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இப்படி சொல்கிறதெல்லாம் உண்டு. இப்போ குலதெய்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஒரு சரியான வழியில், சரியான பாதையில், சரியான குணங்களோடு நாம் பயணம் செய்தால் அந்த தெய்வம் நமக்கு முன்னால் நின்று வெற்றியை தருது. இதுதான் லாஜிக். குலதெய்வ வழிபாட்டில் குல ஒற்றுமை ரொம்ப முக்கியம். நம்முடைய குலத்திற்கு பொருந்தாத பழக்க வழக்கங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வரும். அதே போல் நம்முடைய தெய்வத்தை நம்ம இன மக்களோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அது துணையாக இருக்கும். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் எந்த தெய்வம்னு தெரியலன்னா, நம்ம அப்பா இறக்கிறதுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கணும். அவர் எதெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பா சந்தித்த பிரச்சனைகள்லாம் எழுதணும். எங்கள் அப்பாவோட வழிபாட்டு முறையே எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, வழிபாட்டு முறையே எழுதணும். எங்கள் அப்பாவுக்கு எந்தெந்த தெய்வங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது, அவர் வாழ்க்கையில் எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிடைச்சிடும். இதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்கள் அப்பாவோட பிரச்சனைகளில் தொழிலில் பிரச்சனை இல்லை, வீடு கட்ட முடியல, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த குலதெய்வம் வேலை செய்யணும். எங்கள் அப்பா ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போடுவார், கிருத்திகை தோறும் முருகனை போய் வணங்கி வழிபடுவார். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார், அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னால், இந்த 3 தெய்வங்கள் உங்கள் அப்பா வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கும். அந்த தெய்வங்களினுடைய மூல தெய்வங்கள் அதுகளை நாம் இறுக்கி பிடிச்சா கிட்டத்தட்ட அது மறைமுகமாக சொல்லுது, எல்லா மனிதனையும் காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு தெய்வம் காப்பாற்றும். எங்கள் அப்பா அவங்களுடைய தங்கச்சி ஒன்று இறந்து போச்சு, அவர் ஆடி மாதம் ஆடி 18க்கு வச்சு கும்பிடுவார், அது எங்களுக்கு ரொம்ப அப்படின்னாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஈஸியாகிடுச்சு வேலை. அப்போ கன்னிமார் தெய்வங்களை நீங்கள் போய் வணங்கினீங்கன்னா, சப்த கன்னிமாரை வணங்கினா உங்களுக்கு குலதெய்வம் கிடைச்சிடும். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாரியம்மன் மேலே ரொம்ப பிரியம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும்னா வீட்டுக்குடைய தெய்வங்கள் ஒன்று தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். மாரி அம்மன், அம்மன்னா 4ஆம் இடம், மாறுதல்னா 3, அப்போ 3 4 கூடியவர். அப்போ அவங்க அப்பா ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் வந்தார். ஆமாங்க, பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டார், அங்கே தான் போய் ரொம்ப காலம் வாழ்ந்தார், ஒரு 18 வயசுலேயே வந்துட்டாருங்க அப்படின்னா, மாரியம்மன் வழிபாடை இறுக பிடித்தால், அது உண்மையாக ஏற்றுக்கொண்டால், அதை குலதெய்வமாக வரித்து விட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது ஒரு அனுபவ, குலதெய்வம் தெரியாதவனுக்கு கிடைச்ச அனுபவ விஷயம். அதே மாதிரி குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாங்கன்னு கேட்பாங்க.
இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க. அப்படியா? அந்த ஊரில் பிரதானமான ஓடக்கூடிய ஆறு எது அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே 2-3 ஆறு ஓடுதுங்கன்னார். சரி, இல்லை சார் இப்போ தண்ணி இல்லைன்னார். அதை பற்றி கவலை இல்லை, ஆறுன்னு ஒன்று இருந்ததில்ல. சரி, அப்போ இந்த ஆறு ஓடக்கூடிய இடங்கள்லேருந்து கைப்பிடி அளவு மண் எடுங்க. எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 3 ஆறு ஓடுது, 4 ஆறு ஓடுது, கிளை நதிகள் ஓடுது அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சு கும்பிடுங்கன்னார். நம்ம அண்ணன் எப்படி பிள்ளையார் ஆக்குறதுன்னாரு. எதையோ ஒரு துணை தான், அவ்வளோதான். அதை கொஞ்சம் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் பிசுபிசுப்பு தன்மை, தண்ணி வச்சு பிடிச்சி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி, சரி எங்களுக்கு பிடிக்க தெரியாது அப்படின்னா, பிடிச்சா பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு 48 நாள் கும்பிடுங்க. 48 நாள் கும்பிடுங்க. கும்பிடும்போது அந்த வாழை இலையில் வச்சு நீங்கள் 48 நாள் காலையில் சாயங்காலம் ஆரத்தி வழிபாடு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்லாம் பண்ணி மனம் ஒப்பி கும்பிட்டிங்கன்னா இந்த 48 நாளைக்குள்ளார ஒரு கனவில் ஒரு தெய்வம் வந்து பேசுகிற மாதிரி வைக்கிற மாதிரி வரும். அதை கனவுக்கு பலன் சொல்லக்கூடியவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் இதே கதையில் வந்த தெய்வம் மாதிரி அந்த ஊரில் வேறு யாராவது இருக்காங்களா, அப்புறம் உங்கள் ஜாதி பிரகாரம் அந்த மாதிரி ஜாதியினுடைய குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். செட்டியார், முதலியார், கவுண்டரு, நாயக்கர், இப்படி எல்லாம் இருப்பாங்கள்ல. அவங்களுக்குன்னு சில குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் அது இல்லாமல் இந்த கதையை சொல்லும்போது பல பேர்கிட்ட விசாரிக்கும்போது, ஆமாப்பா ஒரு இந்த மாதிரி நீ சொல்கிற கதையை பார்த்தா இந்த ஊரில் தான் இருக்குது, இன்னார் தான் கும்பிடுவாங்க. ஆமாப்பா அங்கே 2 ஜாதிக்காரங்க கும்பிட்றாங்கன்னு ஒன்று. கிட்டத்தட்ட போய் பார்த்தா அங்கே நம்ம இனத்தை சார்ந்தவங்க அங்கே கும்பிடுவாங்க. அப்போ தெய்வம் வந்து சிக்னிஃபிகேட் குறி காட்டிடுச்சு. அப்போ நம்ம அதை மூலியமாக பார்த்தோம்னா, அப்படி பார்த்தா அங்கே ஒரு 3 சாமி இருக்கியா அப்படிம்பாங்க. 3 பேர் கும்பிட்றானா அப்படின்னு 3 இடத்துக்கு போய் ஒவ்வொரு தடவையும் போய் அங்கே போகும்போதெல்லாம் அந்த கோயிலுக்கு போகலான்னு போகும்போது நமக்கு ஒரு இடைஞ்சல்கள் வராமல் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக அந்த இடத்துக்கு போனோடனே பள்ளி சகனம் கொடுக்குது, சிறி ஒலிக்குது, வந்தவங்க வாங்க அப்படிங்கிறாங்க. வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப நாள் வந்திருப்பீங்க போல இருக்கு, ஏன் இடையில வரலை இப்படின்னு வார்த்தையெல்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக அந்த சாமி தான் நமக்கு. ஸோ இப்படி இங்கே வார்த்தைகளில் ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனமாக அதை பார்க்கணும். இப்படி தான் பல பேருக்கு நான் குலதெய்வத்தையெல்லாம் அடையாளம் காட்டியிருக்கிறேன். அதே போல் நல்ல ஜாதகத்தை ஒரு குடும்பத்தில் அப்பா ஜாதகம், மகன் ஜாதகம், பேரன் ஜாதகம், இந்த 3 ஜாதகத்தை வச்சு எடுத்தாலும் கண்டிப்பாக எடுத்துடலாம். அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதனால் என்ன நன்மை என்றால், நம்முடைய மரபுகளை மீட்டெடுத்தல், நம்முடைய சந்ததியர்கள் நன்றாக இருப்பார்கள். வாழும் காலத்தில் நமக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கைக்கு வாழ்ந்து விட்டு போன ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய இன மக்கள், நம்முடைய பந்து மக்கள், நாம் வாழ்ந்த கூட்டங்கள் இவைகளோடு இணைந்து விட்டால் நம்முடைய தாய் தந்தையர், அவர்களை பெற்ற பாட்டன் பாட்டியர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வம்சத்தில் அழியாத துக்கங்கள், அழியாத துன்பங்கள், பாவங்கள், சாபங்கள் ஏதேனும் இருந்தால் அதற்குரிய தண்டனை தான் குலதெய்வம் தெரியாமல் போகும். சாப விமோச்சனம், சாப நிவர்த்தி அடைகின்ற பொழுது நீங்கள் எப்படியாவது உங்கள் குலத்தில் ஒரு கொடியாவதும் தேடி கண்டுபிடித்து அந்த இடத்தில் போய் சேர்ந்துவிடும். இப்படியாக குலதெய்வத்தை பற்றிய சிந்தனையை தந்த பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி, இதை யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் குடும்பத்தில் பாலாறு செல்வங்கள் எல்லாம் பெருகவும். உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.